ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே வதக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அப்புறம் தயிர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கிரேவிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு கிடைக்கும். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் குக் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகும். வேக வைக்கிறதுக்கு 10லேருந்து 20 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே டைரெக்டாக கூட செய்யலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இடையில 2-3 தடவை எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். நாம் சேர்த்துருக்கிற தயிர், தக்காளி எல்லாமே தண்ணி விட்டு வந்திருக்கு. மறுபடியும் இதை 10 நிமிஷம் மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை மட்டும் இல்லை, சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சோம்பேறி சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வெங்காயம், தக்காளி எதையுமே வதக்காமல் அரைக்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.